கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மைத்தோடும் சுலாகித்து பெற்றனுக்காக நாம் தேவனுக்கு நடிச்சிருவோம். இந்த வேளையில் தேவனுக்கு மகிமையாக அருமையான கர்த்தரை தொழுகையை நாம் துவக்கு வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 82வது பாடலை பாடுவோம். என் இயேசுவே நான் என்று உந்தன் சொந்தம் என்ற பாடல். என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழிநடத்தும். என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழிநடத்தும். உளையான சேற்று நின்றே தூக்கியே நிறுத்தினீரே, உளையான சேற்று நின்றே தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். அலைமோதும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைமோதும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உம்மையே பின் சொல்லுவேன். என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே உம்மை நாங்கள் ஆவியோடும் உங்களோடு தொடர்ந்தும் சுவாக்கித்து பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்து வைத்திருக்கிறோம். கூடி வந்திருந்த பிள்ளைகள் ஆசிர்வதியும். உமது வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும் பொழுது கவனமாக கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி அநேகருக்கு நாங்கள் வெளிச்சமாய் உதவி செய்யும். நீரை காத்துக்குள்ளே பெறப்படுத்தும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான உடன்பிறப்புகளே, பாசத்துக்கும் பந்துக்கும் உரித்தானவர்களே, தன்மையான கற்றினால் நாம் ஒன்று கூடி நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக பருவத்தின் தேவனுக்கு தந்த மேலான கேள்விக்காக நாம் தேவனுக்கு நடிச்சிருவோம். எனக்கு அன்பாந்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் சபையாராக ஒன்று கூடி பருவத்தின் தேவனை நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் சபையாக கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளும் நோக்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வருகையை எதிர்பார்த்துத்தான் நினைச்சுகிறோம், நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிள்ளைகளை அவரோடு சேர்க்கும்படியாக நியாய தீர்ப்பு என்ற நாள் இருக்கிறது. அந்த நாளில் வந்து என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய வருகைக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பாந்திலே பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நியாயம் தீர்க்கும்படியாக அனுப்புகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாதாம். ஆக நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே தான் நாம் அவர் எப்பொழுது வந்தாலும் அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமாம்? ஆயத்தமாக இருக்க வேண்டுமாம்.
இதை குறித்து மத்திய சுவிசேஷம் சொல்லுவது பாருங்கள். மத்திய 25 வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எனக்கு அன்பார்களே, நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருத்தல் என்றால் என்ன? நாம் ஆயத்தமாக தயாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே தகுதியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? அந்த தகுதி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தில் நடந்து ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலரால் கொடுக்கப்பட்ட அவருடைய வசனங்களை நாம் தியானித்து அவர் நெருங்கி ஜீவிப்பதால் அவருக்குள்ளாக நாம் தகுதியாய் இருப்பது. இந்த உலக மக்கள் நம்ம கவனிக்கிறார்கள். அடிக்கடி சொல்வேன், நம் 2 கண்களால் பார்க்கிறோம், நம் எத்தனையோ கண்கள் வட்டமிட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அநேக மக்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் என்பதை காட்டும்படியாக நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்கள் மற்ற முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா? நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்பதை அநேகர் அறிந்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக அநேக நிச்சயமா நம்மை பின்பற்ற வேண்டும். அநேக நம்மை பார்த்து கேள்வி கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திரமான வாய்த்துக்கள் வேண்டும். அதுதான் தகுதி. அப்படி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் அவரோடு சேர்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் பாருங்கள். ஆகவே எனக்கு அன்பார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன நடக்கும், என்ன நிகழும் என்பதை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் கூறுவதை பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம் பாருங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டதாம். இது ஒரு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை லூக்கா சுவிசேஷம் மூலமாக எச்சரிக்கிறார். அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது அதே போலதான் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று இந்த இடத்தில் கூறுகிறான். அப்படியானா நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது பாருங்கள். பரலோகத்தின் தேவன் துருகத்தை உண்டாக்கின பிற்பாடு ஆதாம் ஏவாளையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அந்த ஆதாம் ஏவாள் இருவை ஆசிர்வதித்து அவர் மூலமாக ஜனங்கள் பிறந்தார்கள். ஜெனரேஷன் உருவானது. கிட்டத்தட்ட 10 தலைமுறைகள், அதாவது நோவா காண வரைக்கும் 10 தலைமுறைகள். இந்த 10 தலைமுறைகள் அந்த காலகட்டத்திலே அநேக ஜனங்கள் செய்தார்கள், பிறந்து வளர்ந்து ஆங்காங்கே செய்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அன்றைக்கெல்லாம் தேவன் ஜனங்களுக்கு அதிகமான வருடங்கள் உயிரோடுக்கு ஜீவிக்கூடிய வாய்ப்பை தந்திருந்தார். ஆதாம் 930 வரை உலகத்தில் ஜீவித்தார். அதே போல் அதிகமாக வாழ்ந்தவர் மெத்துசலா என்பவர். அவர் வாழ்க்கையிலே 969 வருடம் உலகத்தில் ஜீவித்தார். நோவா கூட 950 வரை உலகத்தில் ஜீவித்தார். இவர்களுக்காக ஜீவித்த பொழுது எத்தனை ஜனங்கள் பிறந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பிறந்த அந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. தேவன் ஜனங்களை பார்த்து கவலைப்பட்டார், வேதனைப்பட்டார். பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த இடத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதி 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிகம் சமுத்திரமுள்ள என்றையும் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தேர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆதி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகைதனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது
இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நேர்வுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷலமாக இருந்தது. பாருங்கள், தேவனால் படைக்கப்பட்ட, தேவன் உருவாக்கப்பட்ட, தேவன் ஆசிரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த பொழுது, அவருக்கு விரோதமாக வாழ்ந்த பொழுது பரலோக தேவன் எவ்வளவு வேதனைப்படுறார் பாருங்கள், எவ்வளவு கவலைப்படுகிறார். நமக்கு பிரியமாக ஜீவிப்பார்கள், நம்மை நேசிப்பார்கள், நாம் சொன்னபடி நடப்பார்கள் சொல்லி அவரும் எடுத்து பார்த்து கொண்டது தேவனுக்கு வேதனையும் துக்கமும் தான். ஏன்? அவள் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதாக இருந்ததாம். அவள் மனம் மாற மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இருதயத்தின் தோற்றம் நித்தம் பொல்லாது என்று சொல்லி பரலோக தேவன் கண்டு இனியும் அந்த ஜனங்கள் உயிரோடு வைக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனத்திலே. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கிறவைகளை நிக்கிரக பண்ணுவேன். நான் அவர்கள் உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாமாய் நாம் முடிவு பண்ணிவிட்டான். இனியும் அவர் உலகத்திலே ஜீவிக்க வைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லாம் நிக்கிரகம் பண்ண வேண்டும். மனிதர்கள் முதற்கொண்டு பறவைகள், ஊர் பிராணிகள், ஆகாய்த்து எல்லாவற்றையும் தேவன் அழிக்க திட்டமிட்டார். அந்த நிலைமையிலே யாராவது ஒருவனாவது எனக்கு பிரியமாய் ஜீவிக்க மாட்டானா, என் நேசித்தவன் யாரும் இல்லையா என்று அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் தேவனோடு கூட சந்தித்தான். பாருங்கள், அவரை குறித்து வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சந்தித்திருப்பார்கள். நோவா அந்த ஜனங்கள் மத்தியிலே, அந்த பொல்லாதவர்கள் வாழ்ந்த அந்த கூட்டத்தின் மத்தியிலே நோவா தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தேவன் நேசித்தார், நீதிமானாகி உத்தமனாக வாழ்ந்தார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அத்தனை ஜனங்கள் மத்தியிலே நோவா ஒருவர் மாத்திரம் தேவனோடு சஞ்சரித்தார், தேவனுக்கு பிரியமாக இருந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உரியவனாக இருந்தார். பாருங்கள், நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்தார். உண்மையிலே தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை ஜனங்கள் மத்தியிலே ஒருவனாவது எனக்கு பிரியம் வைக்கிறான்னு சொல்லி தேவனை செய்தார். நோவாவை காப்பாற்ற முன் வந்தார். நோவா மாத்திரமில்லை, நோவாவின் மூலமாக நோவாவின் மனைவி, நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாபேத் என்ற 3 குமாரர்கள், அந்த 3 இப்படி மனைவிமார்கள், மொத்தம் 8 பேர் தேவனை செய்தார், காப்பாற்ற திட்டமிட்டார். எல்லாரும் என்ன செய்தார்? அழிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது தேவன் 13வது வசனத்திலே நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடும்பினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறையில் உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அது உயரம் 30 முழமுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆம், தேவனோவாவுக்கு கட்டளையிட்டார். எல்லாரையும் அழிக்க திட்டமிட்டேன். அவர்கள் மூலமாக பூமியானது கெட்டுப்போய்விட்டது. ஆகிய அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் அழிக்கப் போகிறேன். ஆனால் நீ கொப்பேர் மரத்தினால் பேழை கண்டு. தேவன் சொன்னபடி நோவா கொப்பேர் மரத்தை தெரிந்தார். எனக்கு அன்பு, அதில் பூமியிலே தேவனால் படைக்கப்பட்ட அநேக மரங்கள் உண்டு, தண்ணீர் மிதக்கூடிய மரங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் கொப்பேர் மரத்தை மாத்திரம் தேவன் சுட்டி காட்டினார். அதே போல நோவா கொப்பேர் மரத்தை தெரிந்து கொண்டு கொப்பேர் மரத்தினால் பேழை கட்டினார். தேவன் சொன்னபடி செய்தார். அது மாத்திரமல்லே, அந்த பேழையை கட்ட வேண்டிய விதம், அதனுடைய பாருங்கள், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அது உயரம் 30 முழமாக இருக்கு. தேவன் சொன்னபடி செய்தார். பேழையினுடைய நீளம் 300 முழம், அதே போல் 300 முழம் செய்தார். 300க்கு மேலாக்கி
350 301 செய்யவில்லை, 300 கீழாக அவர் குறைக்கவில்லை. தேவன் சொன்னபடி செய்தார். அதனுடைய உயரம் 30 முழம், அதே 30 முழம். அதனுடைய அகலம் 50 முழம், அதே போல் 50 முழம் செய்தார். அது அதிகாரி 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளைப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்றைக்கு தேவன் சொன்னதை நோவா கேட்டார். பாருங்கள், தேவன் வார்த்தையை கூட்டவும் இல்லை, குறிக்க அன்றைக்கு சிலர்கள் துணிந்து செய்கிறார்கள். தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாததை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் நோவா நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் சொன்னபடி செய்தார், அப்படியே செய்தார். ஆகவே நோவா தம்முடைய குடும்பத்தோடு கூட தேவன் ஜலப்பின் உலகத்தை அழித்த பொழுது நோவா அழியாமல், அழிக்கப்படாமல் பேழின் மூலமாக காப்பாற்றப்பட்ட பாருங்கள். ஏன்? நோவா தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்ததனால், நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்ததனால், நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் ஜீவித்ததனால், மறைந்த நிலைமை நமக்கும் இருக்க வேண்டும். நோவா நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான் தேவன் நோவாவை காப்பாற்றினார். அதே போல நம்மையும் காப்பாற்ற வேண்டும் என்றார், நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பிலே நம்மை விசாரிக்கும் பொழுது நம் ஒவ்வொருவரும் நோவாவை போல தேவனோடு சஞ்சரித்த மக்களாக இருக்க வேண்டுமா, நீதிமானாக இருக்க வேண்டுமா, உத்தமனாட்சி ஏதோ வந்தோ போனோம் இருக்கக்கூடாது. வாரத்துக்கு நாளே நம்ம எல்லாரும் புறப்பட்டு வந்து ஒன்று கூடி பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம், கர்த்தர் பந்தில் பங்கு பெற்று தேவனுக்கு கொடுக்கிறோம். அத்தோடு முடிவதில்லை. நாம் நோவாவை போல நீதிமான்களாகி உத்தமர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அநேக முன்பாக நம் முன்மாதிரி அப்பொழுதுதான் தேவன் நோவாவை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். அதனால தான் லூக்கா சொன்னார், நோவாவின் காலுக்கு என்ன நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் நடக்கும். ஆகவே இறக்கன் வாங்களே, அந்த நியாயத்தீர்ப்பிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது எப்படி வந்தாலும் சரி. ஆகவே இன்றைக்கு நீங்கள் நானும் நோவாவை போல நாம் நீதிமானாக இருக்கிறோம். பாருங்கள், நோவா நீதிமானாக இருந்ததினால் நோவாவின் மூலமாக அவருடைய குடும்பமே காப்பாற்றப்பட்டது. நாமும் கூட நாம் ஒருவர் நீதிமானாய் தேவனை பிரியமாக இருந்தால் நம் மூலமாக நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவனை பிரியமாக இருந்தால் ஆமரிமார்களே, நோவா நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், நோவாவை தவிர எல்லாரும் ஜல்ல பெருத்தினால் அழிக்கப்பட்டார்கள். 40 நாட்கள் தேவன் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்தார், பூமியிலிருந்து ஜலத்தின் ஆழத்தை திறந்து வைத்தார். ஆகவே பூமியிலிருந்து தண்ணீர் வந்தது, வானத்திலிருந்து மழை 40 நாள் பெய்த பொழுது தண்ணீர் 4 நாள் உயரமாக பெரிய பெரிய மரங்களுக்கு மேலாக மலைகளுக்கு மேலாக 15 முறை உயரம் தண்ணீர் நின்றதாம். அப்படி ஜனங்கள் என்ன இருப்பார்கள்? எல்லாரும் ஜலத்தில் அழிந்து போனார்கள். நோவா மாத்திரம் பேரின் மூலமாக தன் குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டார். நாமும் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காகவே பரிசுத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சபை என்ன செய்தார்? நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ ராஜ்யமான அவர் சபையில் அங்கமாகி நாம் மரண உண்மையாக ஜீவிக்கும் பொழுது நோவாவை போல தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழும் பொழுது நாமும் காப்பாற்றப்பட முடியும், நாமும் பாதுகாக்கப்பட முடியும். பாருங்கள், நாளைக்கு நியாயத்தீர்ப்பு நம்முடைய சபையிலே தான் இருக்கிறது. நாம் யார், எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப் போகிறார். நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31 வாசிக்கும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது
தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக அவர் வரும்பொழுது பிரதான தூதரோடும் அவர் வந்து மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் எடுத்து பார்ப்பாராம். செம்மறியாடுகள் தேவனுக்கு பிரியமான ஜனங்களை காட்டுகிறது. அந்த தேவனுக்கு பிரியமான ஜனங்களை வலது பக்கத்திலும், வெள்ளாடுகள் என்று தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், அவர்கள் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுவார்களா? இதுதான் நாளைக்கு நியாய தீர்ப்பு. இந்த பூமியில் எல்லாருமே அந்த நியாய தீர்ப்பில் வந்து நிற்பார்களாம். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள், அவர் நேசித்த பிள்ளைகள் செம்மறியாடுகளைப் போல வலது பக்கத்திலும், அவரை நேசிக்காதவர்கள், அவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் வெள்ளாடுகளைப் போல இடது பக்கத்தில் நிறுத்தப்படுவார்களா? அப்பொழுது பாருங்கள், வலது பக்கத்தில் இப்படி பார்த்து, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தின் நிற்பலை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமெனப்பட்டிருக்கிறேன், ராஜ்யத்தை சுழித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பாந்திலே கொஞ்சம் கவனமாக யோசித்து பாருங்கள். நாளைக்கு நியாய தீர்ப்பிலே இப்படித்தான் நடக்கப் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நியாயம் விசாரிக்கும் பொழுது நாம் எந்த பக்கத்தில் நிற்கப் போகிறோம்? வலது பக்கத்திலா அல்லது வெள்ளாடுகளைப் போல் இடது பக்கத்திலா? சிந்தித்து பாருங்கள். வலது பக்கத்தில் இப்படி பார்த்து சொல்வாராம் என்னவென்று, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமெனப்பட்டிருக்கிறேன், ராஜ்யத்தை சுழிச்சு. அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்து தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். அதற்கு நாம் வலது பொறுத்து நிற்பதற்கு தகுதியுள்ள மக்களாயிருக்கு. அப்படியா? எப்படி தகுதி இருக்கு? எப்படி அந்த தகுதி பெற முடியும்? நோவாவை போல நீதிமான்களாய், நோவாவை போல உத்தமர்களாய், நோவாவை போல தேவன் சஞ்சரித்த மக்களாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்த மக்களாய், இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின் வாழ்ந்த மக்களாய் நாம் ஜீவித்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வலது பக்கத்தை பார்த்து, வாருங்கள், வாருங்கள், என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை சுற்றிக் கொள்ளுங்கள். அந்த நித்திய ராஜ்யம் பரலோகம். அங்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கமில்லை, துயரமில்லை. பரலோக தேவனோடு கூட நாம் என்றென்றும் நீடித்த நாட்களாக அங்கு நாம் நீடித்திருக்க முடியும். அதுதான் நித்தியமான ராஜ்யம். அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அவருடைய சபையில் அங்கமாக இருப்பது மாத்திரமில்லை, மரண பரியந்தமும் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஓடு மாத்திரமில்லை, வந்திருக்கிறோம், பாடல்கள் பாடினோம், ஜெபித்தோம், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அநேகர் நம்மை பார்த்து நம் மூலமாக கிறிஸ்துக்களோர் என்றும் எப்படி நோவாவை போல நாம் நீதிமன்ற உத்தமனாய் அப்படி வாழ்ந்தே அந்த ஜனங்களை பார்த்து மீண்டும் ஆண்டவராகிய சொல்கிறார். பாருங்கள், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரத்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பசியோடாக கண்டு உமக்கு போதனை கொடுத்தோம், எப்பொழுதுமே தாமராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுதுமே வஸ்திரங்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுதுமே வியாதிகளாக கண்டு காவல் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். தான் அப்படி ஜனங்கள் கேட்பார்களாம், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்தேன், நீர் எப்பொழுது தாகமாயிருந்தேன், நாங்கள் வந்து உங்கள் தாகத்தை தீர்த்தோம், அமையமாறிலே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அதற்கு ராஜா
பிரதித்திரமாகி மிகவும் சிறியவளாகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாடி, எவ்வளவு ஒரு நியாயமான காரியம். இதுக்கு நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம். எத்தனை ஏழைகளுக்கு, எத்தனை மக்களுக்கு நாம் உதவி செய்து சிந்தித்து பாருங்கள். நம்மோடு குறியிருக்க நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகளுக்கு நாம் செய்தால் அது ஆண்டவருக்கு செய்ததாக அர்த்தம். பாருங்கள், நமக்கெல்லாம் தெரியும். ஒரு முறை பைப்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து மோசையின் பிரமாணத்தில் ஜீவித்து பவுல் சவுலாக வாழ்ந்த போது கிறிஸ்துவ சபையாரை துன்பப்படுத்தினான். அப்பொழுது இன்னும் அதிகாரத்தை பெற்று கிறிஸ்துவ சபையார் துன்பப்படுத்த வேண்டும் என்று அவன் தமஸ்கு புறப்பட்டு போகும் பொழுது அவன் போகிற வழியிலே ஒரு பெரிய வெளிச்சம் அவன் கண்களை மறைத்தது. அவன் குருடாகி கீழே விழுந்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எனக்கு அன்பாங்களே, சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை, கிறிஸ்துவ மக்களை தேவனுடைய மக்கள் துன்பப்படுத்தினார். ஆம், தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார், அது ஆண்டவருக்கு செய்தாக அர்த்தமானாலே. ஆகவே தான் நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு ஏற்ற மக்களாக ஜீவிக்க வேண்டும். இந்த சிறிய ஒருவனுக்கு என் சகோதரா இவர்களுக்கு நீ எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி அந்த வலது திருப்பலை பார்த்து தேவனுக்கு பிரியமான மக்களை பார்த்து சொல்லும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், நீங்கள் நானும் இப்படிப்பட்ட மக்களாக ஜீவிக்கிறோம். நம்ம சகோதரி எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்திருக்கிறோம், நம்ம சகோதரி எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். நம்ம அப்படி செய்தால் ஆண்டவருக்கு செய்ததுக்கு சமானம். பாருங்கள், ஆகவே தான் நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மளான மற்ற உதவி செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். எனக்கு அன்பாந்திலே இது நம்முடைய வாழ்க்கையை செய்யணுமா நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்க முடியும், அதுதான் தகுதி பெற்றவர்களாக இருக்க முடியும். நாளைக்கு ஞாயிற்றுப்பிலே இது நடக்கப் போகிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடதுபத்தில் பார்த்து பாருங்கள், அப்பொழுது இடது பக்கத்தின் பிள்ளை பார்த்து அவர் சபிக்கப்பட்டுள்ளே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பெற்றிருக்கிறேன், நித்திய அக்னியிலே போங்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான வார்த்தை, எவ்வளவு ஒரு துக்கமான வார்த்தை. சபிக்கப்பட்டுள்ளே, உங்களுக்காக உங்கள் பிசாசுக்கு ஏற்படுத்தப்பட்ட வந்து நித்திய அக்னியிலே போய் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய வேதனை. அவரி நமக்கு அந்த நிலைமை வேண்டுமா? நாம் இடதுபுறத்திற்குள்ளாக இருக்க வேண்டுமா? நம்மை பார்த்து ஆண்டவர் சபிக்கட்டுள்ள சொல்ல வேண்டுமா? அப்படி சொல்லக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின் நாம் வாழ வேண்டும். அவருக்கு மறைவாக ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. பாருங்கள், ஆகவே நீங்கள் நானும் தேவன் நிறைந்து ஜீவிக்க வேண்டும். நீதிமான்களாக, உத்தரவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக வார வாரம் கர்த்தருடைய தொழிலில் கலந்து கொண்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நீங்கள் நானும் வலது புறத்திற்குள்ளாக இருக்க முடியும். இல்லை என்றால் இடது பக்கத்தினர்களை பார்த்து சபிக்கப்பட்டு சொல்லக்கூடிய அந்த நிலைமையவர்கள் ஆகவே எனக்கு அன்பார்களே, இதுவெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆகவே தான் லூக்கா சுவிசேஷம் மூலமாக பரிசுத்தாய் சொல்லும் பொழுது நோவாவின் நாட்டில் என்ன நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் நாட்டில் அதே போல தான் நாளைக்கு நியாயத்திற்கு சீக்கிரத்தால் வரப்போகிறது. அது எப்பொழுது யாருக்குமே ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது பாருங்கள், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போதனை கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதினவனாகவும் காவலடைக்கப்படாது இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அப்போ அவளை கேட்பாரலாம். அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரித்தனமாக, ஆண்டவரே, உம்மை பசிலவராக, தாகமுள்ளவராக, அந்நியராக, வஸ்திரமில்லாதவராக, வியாதிப்பட்டவராக, காவல் அழைக்கப்பட்டவராக நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்வாராம், அவர்களுக்கு பிரித்தனமாக மிகவும் சிறியவளாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ
அது எனக்கே செய்யாது என்று அமைமாலே. ஆகவே நாம் எதை செய்தாலும் அது தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்ததாக அர்த்தம். ஆகவே தான் நம்மாலான மற்றும் புதுவை செய்யும். அதுதான் கிறிஸ்தவாகி நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியம். அதுதான் நீதிமான்கள், அவர்கள் உத்தமர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அந்த நியாயத்தீர்ப்பிலே நம்ம இந்த பல்லோக பாய்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் காலமெல்லாம் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். நோவாவை போல நீதிமான்களாக உத்தமர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்க்கை நாம் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திப்பார்கள். அப்படி வாழாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேவலதாக போய்விடுமா. ஆகவே நாம் ஒவ்வொரு நம்மை நாமே சோதித்திருந்து நம்மை நாம் ஆராய்ந்து நாம் வலது புக்கு திணிப்பதற்கு தகுதியாக இருக்கும் என்று பார்த்து இனியாவது நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். நான் நீதிமானாய் வாழுவேன், உத்தமனாய் ஜீவிப்பேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வேன், அந்த பல்லோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்பதை நாம் முடிவு கட்டி நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். பாருங்கள், தேவன் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். பொறுமையோடு தேவன் இருக்கிறார். நாளைக்கு நியாயத்தீர்ப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன நடக்குமாம் அதை குறித்து பேதுரு ஆவியார் ஏவப்பட்டு சொல்வது பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 10 வாட்சிங்க பாருங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருட விரதமாய் வருமா. விழித்திருங்கள், அவரும் நாளிகையும் நாள் நமக்கு தெரியாது. அது விழித்து சொன்னார். ஏன்? அவர் திருடன் விரதமாய். திருடன் என்றால் ஆண்டவர் அப்படி இல்லை. திருடன் நாம் சொல்லிக்கொண்டு அவர் இல்லை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியாத நேரத்தில், நாம் அறியாத நேரத்தில் அவர் வருவார். வரும்போது அப்பொழுது வானங்கள் மழமடி என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போவதாயிருக்கும்படியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தராயிருக்க வேண்டும் பாருங்கள். அவர் வரும் பொழுது இந்த உலகம் அழிந்து போகுமா. ஆகவே நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும்? தேவபக்தர்களாகி தேவனை கேட்ட மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாருங்கள், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவருடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அப்படி வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கரையும் இருக்கக்கூடாது, எந்த பிழையும் இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ் அப்படி வாழ்ந்தால்தான் நாம் வலது விட்டு நின்று அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நியாயத்துக்கு பார்த்தால் பாருங்கள், எப்படி நமக்கு தெரியாது பாருங்கள். ஆகவேதான் மத்திய சுவிசேஷத்தில் வாசித்தோம் அல்லவா, அவன் நாளையாவது அறியாதிருக்கிறால் நாம் விழித்திருக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவே மாதிரி நோவாவின் காலத்தில் நடந்தது போலதான் மனுஷுக்கு ஒரு நாட்டில் நடக்கும். ஆகவே எச்சரிக்கையாயிருப்போம். தன்மையான வேளையிலே இப்படி ஒரு சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கே தியானிக்கத்தக்கே தேவனுக்கு வாய்ப்பு. ஆகவே அந்த நியாயத்தீர்ப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். நியாயத்தீர்ப்பிலே நாம் பல்வேறு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்திய உலகில் நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். நோவாவை போலே நீதிமான்களாகி உத்தமர்களாகி தேவனை சஞ்சரித்த மக்களாக அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக நம்ம என்ன செய்வோம்? சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நாம் தொடர்ந்து தேவன் பிரியமாக ஜீவிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கத்தக்க நீ தந்தை தயவிற்காக தோத்திரம். நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய் வரத்தான் போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எங்கள் நியாயம் இருக்க போகிறார். நியாயத்தீர்ப்பிலே பிதாவே, நாங்கள் வலது பொறுத்து நின்று அந்த பல்லோக பாக்கியத்தை தகுதி மக்களாக உதவி செய்யும். காத்துக்கள் பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவங்கள் தயவாக மன்னி பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமென்.